சகோதர சகோதரிகளே எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பரா இருக்குங்க. 3, 6, 9, 12, எக்ஸெட்ரா 111 என்ற கூட்டுத்தொடர் வரிசையில் உள்ள உறுப்புகளின் எண்ணிக்கையை காண்க. 10th நியூ புக்ல கொடுத்து வச்சிருக்கோம். இது ரொம்ப ஈஸிங்க. ஃபர்ஸ்ட் நம்பரும் லாஸ்ட் நம்பரும் கொடுத்துட்டு எத்தனை உறுப்பு இருக்கு அப்படின்னு கேட்டா லாஸ்ட் நம்பர் 111யும் முத நம்பர் 3யும் கழிச்சுக்கங்க. இதோட பொது வித்தியாசம் 3. அது எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்றேன். ரொம்ப ஈஸி. இதை சுருக்கிட்டு ஒன்று கூட்டினா ஆன்சர். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சுங்க. இப்போ 111ல் 3 கழிச்சா 108ன்னு வரும். கரெக்டா? இங்கே 3 வகுத்துங்க. வகுத்துட்டு என்ன வரும்? 1 3 3 9. மீதி 1 இருக்குது, பக்கத்தில் போடுங்க. 6 3 18 36. கூடவே நான் 1 கூட்ட சொன்னேன். 36 1 கூட்டினா 37. அவ்வளோதான் ஆன்சர். ஒரு ஃபார்முலாவும் தேவையில்லை. கொஸ்டின் பார்த்து அடுத்த செகண்டே மின்னல் வேகத்தில் உங்களாலையும் போட முடியும். இதே மாதிரி நீங்களும் போகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்கள். வரக்கூடிய குரூப் 4 எக்ஸாமுக்கு கூட்டுத்தொடரில் 2 கேள்விகள் வரைக்கும் கேட்கறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 2022 குரூப் 4ல் 2 கேள்விகள் கேட்டிருந்தாங்க. ஸோ மிக மிக முக்கியமான 16 கணக்குகள் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். 3 டைப் இருக்குங்க. சரி, நீங்கள் ஒரு டைப் பார்த்துட்டு புரிஞ்சு போச்சு, நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக புரியாது. செகண்ட் டைப் வேறு மாடல், தேர்ட் டைப் வேறு மாடல். ஆனால் அந்த 3 மாடலில் ஒரு கேள்வி கேட்கறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. அதற்கான ப்ரூஃபும் நான் இந்த வீடியோவில் சொல்லிடுறேன். கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஆன்லைன் டெஸ்ட் அப்படின்னு கொடுத்துருப்பேன். மறக்காமல் டெஸ்ட் எழுதி பாருங்கள். அப்போ தான் கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஒரு முறையாவது கிளாஸ் கவனிச்சுட்டு டெஸ்ட் எழுதி பார்த்தா தான் அப்படியே நிற்கும் மனசில். சரிங்களா? ரைட்டு. ஃபஸ்ட்டு டைப்புங்க. நான் கொஸ்டின் படிச்சிடுறேன். அதுக்கப்புறம் இந்த டைப் எப்படி போடலாம் அப்படின்னு பார்ப்போம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் கேள்வி 5 + 11 + 17 எக்ஸெட்ரா 95. இத்தொடர் எத்தனை உறுப்புகள் உள்ளது அப்படின்னு 10th ஓல்டு புக்ல கேட்டிருக்கான். அதாவது 5 11 17 95 இந்த தொடர்ல எத்தனை உறுப்பு இருக்குன்னு கேட்குறாங்க. நம்பர் 5ன்னு கொடுத்துட்டான், கடைசி நம்பர் 95ன்னு கொடுத்துட்டான். இந்த மாதிரி எண்ணும் கடைசி எண்ணும் கொடுத்துட்டு எத்தனை உறுப்பு இருக்கு அப்படின்னு கேட்டுட்டாங்கன்னா ரொம்ப ஈஸிங்க. ஃபர்ஸ்ட் இது ஒரு கூட்டுத்தொடரா அப்படின்னு கண்டுபிடிக்கணும். அந்த கூட்டுத்தொடரான்னு கண்டுபிடிச்சாவே பொது வித்தியாசம் கண்டுபிடிச்சிடலாம். புரியலையே? முதல் ஸ்டெப்புங்க. இது ஒரு கூட்டுத்தொடரான்னு பார்க்கணும். அப்போ என்ன பண்ணுங்க, முதல் நம்பர் 5, ரெண்டாவது நம்பர் 11, மூணாவது நம்பர் 17 கொடுத்துருக்கேன்னா இதை அப்படியே எடுத்துக்கிட்டேன். இதில் என்ன பண்ணுறேன்னா, இங்கே பாருங்க, நல்லா கவனிங்க. ரெண்டாவது எண்ணை முத எண்ணால் கழிங்க. ரெண்டாவது எண்ணை முத எண்ணால் கழிச்சா 6 அப்படின்னு வரும். அதே மாதிரி மூணாவது எண்ணை ரெண்டாவது எண்ணால் கழிங்க. 17ல் 11 போனால் 6ன்னு வரும். இந்த மாதிரி ரெண்டாவது எண் முத எண்ணால் கழித்து வரக்கூடிய விடையும் மூணாவது எண் ரெண்டாவது எண்ணால் கழித்து வரக்கூடிய விடையும் சமமாக இருந்தால் கூட்டுத்தொடருங்க. இது வந்து ஒரு பேசிக் கான்செப்ட். சரிங்களா? ஸோ இது கூட்டுத்தொடரான்றதுக்கு காமன் நம்பர் வரணும்னு சொன்ன இல்லையா? 6 6ன்னு வந்திருக்கு இல்லையா? இந்த 6க்கு பேர் பொது வித்தியாசம். சில கணக்கில் பொது வித்தியாசம் என்னன்னு ரொம்ப சிம்பிளாக கேட்டுருவான். அதுக்கு இதுதான் ஆன்சர். புரியுதா? ஸோ இதில் பொது வித்தியாசன்றது நம்ம ரெண்டாவது எண் முத எண்ணால் கழிச்சு வர விடியும், மூணாவது எண் ரெண்டாவது எண்ணால் கழிச்சு வர விடியும் சமமாக இருக்கும். அந்த எண் தான் பொது வித்தியாசம். புரிஞ்சிருச்சா? அப்போ 6 தான் இதுக்கான பொது வித்தியாசம். மேட்ரு முடிஞ்சிருச்சுங்க. இது மனசுலேயே போட்டுக்கலாம். இந்த ஒரு கணக்கு தான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறோம். அடுத்தது வேகமாக போயிடலாம். சரிங்களா? ரைட்டுங்க. இப்போது கடைசி எண் 95யும் முத எண் 5யும் கழிச்சுக்கணும். கடைசி எண்ணையும் முத எண்ணையும் கழிச்சு அந்த பொது வித்தியாசம் கண்டுபிடிச்சு இல்லையா, அதை வகுத்துனுங்க. பொது வித்தியாசம்னா கண்டுபிடிச்சோம் 6. அம்புடுதான். இப்போ இதை சுருக்கிட்டு 1 கூட்டிங்க. அவ்வளோதான். அடிச்சுட்டு இதை ஃபுல்லாக முடிச்சுட்டு 1 கூட்டுங்க. சரியா? புரியுதுங்களா? ரொம்ப ஈஸி. இப்போ பாருங்க, முதல்ல இந்த 95ல் 5 போச்சுன்னா 90ன்னு வரும். நான் இங்கே எழுதிக்கிறேன். இப்போ இதை சுருக்கலாமா? 3 6 3 9. அப்புறம் இந்த 2ல் பாதி 1, இந்த 30ல் பாதி 15ன்னு வருங்க. கரெக்டா? இப்போ 15 ஆன்சரான்னு கேட்டால் கிடையாது. ஏன்னா என்ன சொன்னேன்? சுருக்கிட்டு 1 கூட்ட சொன்னேன். 15 1 கூட்டினா 16 ஆன்சர். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அடக்கடவுளே, செம ஈஸியாக தான் இருக்குது. புரியுதா? புரியுதுப்பா. இல்லை எனக்கு கொஞ்சம் புரியல அப்படின்றவங்க ரெண்டாவது கேள்வி பாருங்க. 10th நியூ புக்கில் கேட்டிருக்கான். இதுதான் இன்ட்ரோலையும் பார்த்தோம். 3, 6, 9, 12, எக்ஸெட்ரா 111 என்ற கூட்டுத்தொடர் வரிசையில் உள்ள உறுப்புகளின் எண்ணிக்கையை காண்க அப்படின்னு கொடுத்துட்டான். அப்போ இவனே கூட்டுத்தொடர்னு தெளிவாக சொல்லிட்டான். இருந்தாலும் நம்ம பொது வித்தியாசம் கண்டுபிடிக்கணும். அதனால அந்த நம்பரை வச்சு பார்க்கணும்.
அதாவது இது ஒரு கூட்டுத்தொடரான்னு டெஸ்ட் பண்ணுறோம்ல, அதுக்கு பேர் தான் பொது வித்தியாசம். அது வேணும். சரிங்களா? இங்கே பாருங்க, முத எண் 3ன்னு சொல்லிட்டான், கடைசி எண் 11ன்னு சொல்லிட்டான். ஸோ முத எண்ணும் கடைசி எண்ணும் கொடுத்துட்டு அதில் உறுப்புகளோட எண்ணிக்கைன்னு கேட்டுட்டாவே என்ன பண்ணிக்கணும், ஃபஸ்ட்டு கடைசி நம்பர் 11ஐயும் முத எண் அந்த 3ஐயும் கழிச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு கீழே பொது வித்தியாசத்தை போடணும். பார்த்தீங்களா? இப்போ பொது வித்தியாசம்னா ஒன்றும் இல்லை. இந்த பாருங்க, மேலே போடுறேன். முத எண் அதாவது 3, 6, 9ன்னு கொடுத்துருக்கானா, அதை எழுதிக்கிட்டேன். இதில் என்னென்னா பொது வித்தியாசம் கண்டுபிடிக்கணும்னா ரெண்டாவது எண் முத எண்ணால் கழிக்கணும். 6ல் 3 போச்சுன்னா 3ன்னு வருங்க. அதே மாதிரி மூணாவது எண்ணை ரெண்டாவது எண்ணால் கழிக்கணும். 9ல் 6 போனால் 3ன்னு வருங்க. இந்த மாதிரி சமமாக வந்துருச்சுன்னா ரெண்டாவது எண் மூணாவது எண், அதாவது ரெண்டாவது எண் முத எண்ணால் கழித்து வரக்கூடிய விடையும் மூணாவது எண் ரெண்டாவது எண்ணால் கழித்து வரக்கூடிய விடையும் சமமாக இருந்தால் அது ஒரு கூட்டுத்தொடர். அந்த சமமாக வந்த மதிப்பு பொது வித்தியாசம். புரியுதுங்களா? அப்போ அந்த 3 எடுத்துங்க போட்டுருங்க. ஆடாடா ரொம்ப மனசுலேயே போட்டுக்கலாம். சரிங்களா? இதை சுருக்கிட்டு ஒன்று கூட்டிங்க, அவ்வளோதான்ப்பா. புரியுதுங்களா? ரைட்டு. இப்போ 111ல் 3 போச்சுன்னா எவ்வளோ வரும்? 108ன்னு வரும். கரெக்டாக? நான் ஒரு ஸ்டெப் எழுதுறேன். 108 வகுத்தல் 3ன்னு வரும். இதை சுருக்கிட்டு ஒன்று கூட்டிக்கலாம். 1 3 3 3 9. ஸோ 10ல் 9 போனால் மீதி 1 இருக்குது, பக்கத்தில் போட்டுங்க. பக்கத்தில் போட்டால் 18 இருக்கும். 6 3 18, 36 ஆன்சர் டிக் பண்ணிட்டா போச்சு. ஏன்னா இதை சுருக்கிட்டு 1 கூட்டணும். 36 1 கூட்டினா 37. ஆப்ஷன் பி தான் சரியான விடை. ஆத்தாடி ஆத்தா, மூஞ்சி போச்சுப்பா. புரியுதுங்களா? புரியுது. அடுத்து எனக்கு போலாமா? போயிடுவோம். அடுத்தது 3வது கேள்வி. இது 10th நியூ புக்கில் கொடுத்துருக்கான். ப்ளஸ் 21/1/2024. இந்த 21/1/2024 ஏதோ ஒரு எக்ஸாம் வந்துச்சு. அது 10ஆம் வகுப்பு தரம். சரிங்களா? ஜிகே. சரிங்களா? ரைட். இது என்னன்னா 0.40 0.40 ப்ளஸ் 0.43 ப்ளஸ் 0.46 ப்ளஸ் எக்ஸெட்ரா ப்ளஸ் 1 என்ற தொடரில் உள்ள உறுப்புகளின் எண்ணிக்கை. அடடா, இது என்னப்பா பண்றது? புள்ளி வச்சுலாம் கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஈஸி, நல்லா கவனிச்சுங்க. அதாவது முத எண் 0.40, ரெண்டாவது எண் 0.43, மூணாவது எண் 0.46 எக்ஸெட்ரா கடைசி எண் 1 அப்படின்னு கொடுத்துட்டான். அப்போ முத எண்ணம் இருக்குது, கடைசி எண்ணம் இருக்குது. இதுல எத்தனை உறுப்பு இருக்குன்னு கேட்டிருக்கான். கரெக்டா? ரைட்டு. அப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா இது ஒரு கூட்டுத்தொடரான்னு கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ஏன்னா இதுல கூட்டுத்தொடரான்னு சொல்லலை. அதே மாதிரி எனக்கு அந்த பொது வித்தியாசம் வேணும். அப்போ நான் என்ன பண்றேன், இங்க மேலே எழுதுறேன் பாருங்க. 0.40, அப்புறம் 0.43, அதுக்கப்புறம் 0.46. இதான இங்கே கொடுத்துருக்கான். ஆமாம்பா, கரெக்ட். இப்போ என்ன பண்ணோம், ரெண்டாவது எண்ணை முத எண்ணால் கழிக்கணும். 0.40ல் 0.43 போனால் என்ன வரும்? ஆடா, என்னப்பா புரியல, எப்படியா கழிக்கிறது அப்படிலாம் யோசிக்காதீங்க. இந்த உங்களுக்கு புரியலன்னா இந்த புள்ளி இல்லைன்னு வச்சுங்க. 40, அதாவது 43ல் 40 போனால் எவ்வளோ வரும்? 3ன்னு வரும். அப்போ இந்த 0 இங்கே பாருங்க, இது எப்படி போடலாம்? 0.03. அவ்வளோதான். எனக்கு கழிக்க தெரியும்னா கழிச்சுங்கப்பா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. கழிக்க தெரியாதுன்னு நான் சொல்கிறேன். இங்கே பாருங்க, 0.43ல் 0.40 கழிக்கணும். 3ல் 0 போச்சுன்னா 3 தான் வரும். 4ல் 4 போச்சுன்னா 0 இருக்கும். இங்கே புள்ளி இருக்கா? புள்ளி இருக்கும், 0 இருக்கும். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அப்போ 0.03. புரியுதா? அடுத்தது இதே மாதிரி 0.46ல் 0.43 கழிச்சா அதே 0.03 தான் வரும். கரெக்டா? புரியுதுங்களா? அப்போ ரெண்டாவது எண் முத எண்ணால் கழிச்சு வரக்கூடிய விடையும் மூணாவது எண் ரெண்டாவது எண்ணால் கழிச்சு வரக்கூடிய விடையும் சமமா இருக்குது. சமமா இருந்தா இது ஒரு கூட்டுத்தொடர். சூப்பருங்க. அப்ப அந்த பொது வித்தியாசம் என்ன? 0.03. ஓகேவா? இங்க வாங்க. இப்போ நம்ம பொது வித்தியாசம் தெரிஞ்சுக்கிட்டோம். முத எண் 0.40 இருக்கு, கடைசி எண் 1 இருக்கு. அப்போ கடைசி எண்ணில் முத எண் 0.40 கழிங்க. அதுக்கப்புறமா பொது வித்தியாசம் 0.03 வகுத்துருங்க. சுருக்கி வரக்கூடிய விடையில 1 கூட்டிங்க. அவ்வளவுதான். இது என்ன கஷ்டம்? சூப்பர்பா. ஆமா, இந்த 1ல் 0.40 எப்படியா கேட்கறது அப்படின்னு கேட்டா இது அப்படியே நம்ம மனசுல வைங்க. இது 1 ரூபாய். 1 ரூபாய் 40 பைசா போனால் எவ்வளோ வரும்? 1 ரூபாய் 40 பைசா போனால் 60 பைசா இருக்கும். அவ்வளோதான். அப்போ 0.60 போட்டுருங்க. சூப்பரு. இப்போ சுருக்குங்க, ஆன்சருங்க. இப்போ பாருங்க, நான் உங்களுக்கு புரியத்துக்காக இந்த ஸ்டெப் எழுதுறேன். நிறைய பேருக்கு இதுக்கு புரியாது. 0.60
டிவைட் பை 0.03. ஓகேவா? இதை சுருகி ஒன்று கூட்டணும். நல்லா கவனிங்க, இந்த தியரிட்டிக்கல் ஞாபகம் வச்சுங்க. இங்கே புள்ளிக்கு அப்புறம் எத்தனை ஸ்தானம் இருக்குது? 6ன்ற ஒரு ஸ்தானம், 0ன்ற 2வது ஸ்தானம், 2 ஸ்தானம் இருக்குது. கீழேயும் புள்ளிக்கு அப்புறம் எத்தனை ஸ்தானம் இருக்குது? 0ன்னு ஒரு ஸ்தானம், 3 ஒரு ஸ்தானம். இதே மாதிரி புள்ளி வச்ச எண் மேலையும் கீழையும் புள்ளிக்கு அப்புறம் இருக்கக்கூடிய டிஜிட் சேமா இருந்தா, புரியுதா பாருங்க. இப்போ புள்ளிக்கு அப்புறம் 6ன்ற ஒரு டிஜிட்டு, 0ன்றது 2வது டிஜிட், 2 டிஜிட்டு. கீழே புள்ளிக்கு அப்புறம் 0ன்றது முதல் டிஜிட்டு, 3ன்றது 2வது டிஜிட்டு. அப்போ ரெண்டுமே சேமா இருக்கா? புள்ளிக்கு அப்புறம் 2 டிஜிட் இருக்கு. கரெக்டா? புரியுதுங்களா? இந்த மாதிரி புள்ளிக்கு அப்புறம் 2 டிஜிட் மேலேயும் கீழே இருந்தா அது 3 டிஜிட் இருக்கலாம், 10 டிஜிட்டா இருக்கலாம், 2 டிஜிட்டா இருக்கலாம், ஒவ்வொரு டிஜிட்டா இருக்கலாம். ஆனா புள்ளிக்கு அப்புறம் இங்க மேல 2 டிஜிட்னா கீழே 2 டிஜிட், அந்த மாதிரி சமமா வந்தா புள்ளியை நீக்கிடுங்க. சரியா போச்சு, புள்ளி கேன்சல் ஆகிடும். ஓகேவா? இது நிறைய பேருக்கு தெரியாத நான் சொல்றேன். ஓகே, அப்போ இந்த புள்ளி கேன்சல் ஆயிடுச்சுன்னா நமக்கு என்ன நிற்கும்னா 60/03, அதாவது 3. சரியா போச்சு, அவ்வளோதான். இது நிறைய பேருக்கு எப்படா போகிறதுன்னு மூச்சிட்டு இருப்பீங்க. அதுக்காக தான் சொல்கிறேன். மேலேயும் கீழேயும் புள்ளிக்கு அப்புறம் சேம் டிஜிட் இருந்துச்சுன்னா அந்த புள்ளி நீங்கிடும். சரி சார், மேலே 3 டிஜிட் இருக்குது, கீழே 2 டிஜிட் இருக்குன்னா அதை பற்றி நான் பின்னாடி வரக்கூடிய கணக்கில் சொல்கிறேன் எப்படி அதை மாற்றணும்னு. சரியா? இது கணக்கு ஓகேவா? ஓகேப்பா. 1 3 3 2 3 6 20பா. 20 ஆன்சர்னு கேட்டால் கிடையாது. நான் என்ன சொல்லியிருக்கேன்? 20னா 1 கூட்டணும், 21. ஆப்ஷன் டி தான் சரியான விடை. எப்பா இது பெரிய கணக்கெலாம் இல்லை சாமி, உங்களுக்கு புரியணும். இது புள்ளி வச்ச மாதிரி வந்தால் குழப்பிட்டு இருக்கக்கூடாதுன்னு தான் எனக்கு தெரிஞ்சு தெளிவாக சொல்லியிருக்கேன். புரியுதா இல்லையா அப்படின்றத நீங்கள் தான் சொல்லணுங்க. அடுத்தது 4வது கேள்விப்பா. ஒரு பூந்தோட்டத்தில் முதல் வரிசையில் 23 ரோஜா செடிகளும், 2வது வரிசையில் 21 ரோஜா செடிகளும், 3வது வரிசையில் 19 ரோஜா செடிகள் என ஒரு தொடர் வரிசையில் அமைந்துள்ளது. கடைசி வரிசையில் இருந்து, இது பார்த்தீங்களா முக்கியமாக, கடைசி வரிசையில் இருந்து கடைசி வரிசையில் 5 ரோஜா செடிகள் இருப்பின் அப்பூந்தோட்டத்தில் எத்தனை வகை உள்ளது அப்படின்னு கேட்குறான். இதுக்கு இன்னத்துக்கு அப்பா கட்சி வச்சுன்னு சொன்னேன்னு கேட்டினா ரிவேர்ஸில் இருக்குது. நான் எழுதும் போது புரியும். அதாவது ஒரு பூந்தோட்டம் இருக்குது, அது முதல் வரிசையில் 23 ரோஜா செடி இருக்குது, 2வது வரிசையில் 21 ரோஜா செடி இருக்குது, 3வது வரிசையில் 19 ரோஜா செடி இருக்குது, கடைசி வரிசையில் 5 ரோஜா செடி இருக்குதுன்னா இதில் மொத்தம் எத்தனை வகை இருக்குது, இல்லை எத்தனை உறுப்பு இருக்கு, அவ்வளோதான். எல்லாம் ஒன்று தான். புரியுதுங்களா? எண்ணிக்கையை தான் கேட்குறாங்க. நீங்களே பாருங்க, இதில் கூட பாருங்க மொத்த உறுப்புகள் எத்தனை அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. அடுத்தது இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயும் உறுப்புகள் எண்ணிக்கைன்னு கேட்குறான், இதுலேயும் உறுப்புகள் எண்ணிக்கை கேட்குறான், வகைகள் கேட்குறான். எதை கேட்டாலும் எண்ணிக்கையை டிபெண்ட் பண்ணாவே இந்த டைப் தாங்க. ஓகேவா? சரிப்பா. அப்போ எனக்கு எண்ணம் இருக்குது, கடைசி எண்ணம் இருக்குது. ஆனால் நல்லா யோசித்து பார்த்தா ரிவேர்ஸில் இருக்குது. நீங்கள் இப்போ போன கணக்கு பாருங்களேன். பாருங்க 40 43 இந்த புள்ளி விடுங்க, அப்படியே சொல்கிறேன். 40 43 46ன்னு போதா? அதே மாதிரிங்க பாருங்க 3 6 9 12 போதா? 5 11 17ன்னு இருக்கா? எல்லாமே சின்னதுலேருந்து ஏறு வரிசையாக இருக்குது. ஏறு வரிசையாக தான் இருக்கணும். சரிங்களா? அதான் கரெக்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா இறங்கு வரிசையில் இருக்குது. நல்லா கவனிங்க. 23 21 19 5. அப்போது நீங்கள் என்ன நினைங்க, இதை உறுப்பாக நினைங்க, இதை கடைசி உறுப்பாக நினைங்க. ஒரு பிரச்சனையும் இல்லை, மாற்றி நினைக்கிறதுல ஒன்றும் இல்லை. ஏன்னா இது ஏன் மாற்றி நினைக்கிறது தப்பு இல்லைன்னா ஏறு வரிசையில் இருக்கும். இப்போ நீங்கள் இப்படி போனால் ஏறு வரிசை, இப்படி நீங்கள் வந்தால் இறங்கு வரிசையாக இருக்குது. புரியுதா? ஒரு மேட்ரு இல்லைங்க. இதில் எனக்கு தேவை எண்ணும் கடைசி எண் தான் தேவை, மற்றபடி உள்ளே இருக்கிறது நமக்கு தேவையில்லை. கரெக்டு தானே? அப்போ எண் 5ன்னு வச்சுக்கிறேன், கடைசி எண் 23 வச்சுக்கிறேன். புரிஞ்சிச்சா? ரைட். இப்போ அடுத்தது பொது வித்தியாசம் வேணும். பொது வித்தியாசம் வேணும்னா 2வது எண் எண்ணால் கழிங்க, 3வது எண் 2வது எண்ணால் கழிங்க. வரக்கூடிய மதிப்பு சமமாக இருக்கா அப்படின்னு பாருங்க. 21ல் 23 போனால் 2ன்னு வரும், 19ல் 21 போனால் 2ன்னு வரும். இந்த மாதிரி சமமாக வந்துட்டா இது ஒரு கூட்டுத்தொடர். இந்த சமமாக வந்த மதிப்பு தான் பொது வித்தியாசம். சூப்பர். இது வரைக்கும் புரிஞ்சிருச்சா? இப்போ பாருங்க, கடைசி எண்ணையும் எண்ணையும் கழிக்கணும் தானே. கடைசி எண் 23, எண் வந்து பார்த்தீங்கன்னா 5, அதானே. இங்கே பாருங்க 23 5. ஓகேங்களா? ஸோ கடைசி எண்ணையும் எண்ணையும் கழிச்சு பொது வித்தியாசத்தை வகுத்துருங்க.
இதை சுருக்கி வரக்கூடிய விடையில் ஒன்று கூட்டிங்க. இவ்வளோதான். இதைத்தான் நான் மறுபடியும் சொல்ல வரேன். இப்போ 23ல் 5 போனால் 18 அப்படின்னு வரும். இதை சுருக்கிடுங்க, அப்புறமா ஒன்று கூட்டிக்கலாம். சரியா? அப்போ 2ல் பாதி 1, 8ல் பாதி 9, 9ஓட 1 கூட்டினா 10 அப்படின்னு வருது. ஆன்சர் ஆப்ஷன் பி தான் சரியான விடை. இதில் எத்தனை ஸ்டெப்பே கிடையாது. இதுதான் மேட்ரே. சரிங்களா? பட் உங்களுக்கு புரிய வைக்கணும் அப்படின்றதுக்கு தான் இத்தனை விஷயம் சொல்லியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக ஃபஸ்ட்டு டைப் புரியும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஹோம்ஒர்க்கே கொடுக்கல, நானே போட்டேன். ஏன்னா நிறைய பேருக்கு இது இப்போ தான் புதுசாக பார்க்குற மாதிரி தோணும். அதனால் நான் சொல்லிட்டேன், செகண்ட் டைப்பில் உங்களுக்கு ஹோம்ஒர்க் தரேன். சரிங்களா? சரி, இப்போ செகண்ட் டைப் எப்படி இருக்கும் வாங்க கொஷின் உள்ள போனால் தெரியுது. முக்கியமாக நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைபிள் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடுற வீடியோ கூட நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. அடுத்ததோ டைப் 2க்கு வந்தாச்சு. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா 5 + 11 + 17 + எக்ஸெட்ரா என்ற தொடரில் 16வது உறுப்பை கண்டுபிடி அப்படின்னு 10th வேர்ல்டு புக்கில் கேட்டிருக்காங்க. இது என்ன? அதாவது இப்போ பாருங்களேன், மொதல் டைப்பை கம்பாரிசன் பண்ணால் உங்களுக்கு தெளிவாக புரியும். இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, 5 + 11 + 17 + எக்ஸெட்ரா + 95. இந்த தொடரில் மொத்தம் எத்தனை உறுப்பு இருக்குன்னு கேட்டான். கரெக்டா? மொதல் எண்ணையும் கடைசி எண்ணையும் கொடுத்துட்டு மொத்தம் எத்தனை உறுப்பு இருக்குன்னு கேட்டால் நம்ம 16 உறுப்புன்னு போட்டோம். ஓகேவா? இப்போ இந்த கேள்வியில் கடைசி உறுப்பை நீக்கிட்டு அதுக்கு பதிலாக இந்த 16வது உறுப்பில் என்ன நம்பர் இருக்கு அப்படின்னு கேட்பான். ஒரு குறிப்பிட்ட உறுப்பில் என்ன நம்பர் இருக்கு அப்படின்னு கேட்டாவே ரொம்ப ஈஸி. இதுவும் சரியா? போடலாமா? செகண்ட் டைப் புரியுதுங்களா? இது பாருங்க, இதுதான் 5, 11, 17 + எக்ஸெட்ரா என்ற தொடர் வரிசையில் 16வது உறுப்பில் என்ன நம்பர் இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்கான். போடலாமா? ரைட். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க, நல்லா கவனிச்சுக்குங்க. இதில் முதல் நம்பர் 5 இருக்கு, அதுக்கப்புறம் கடைசி நம்பர் இல்லை. ஆமாவா? அதுக்கு பதிலாக 16வது உறுப்பில் என்ன நம்பர் இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். அதுக்கு என்ன மெத்தேடுன்னா நல்லா கவனிச்சுக்குங்க. முதல் எண் 5 எழுதிக்குங்க. நெக்ஸ்ட்டு பொது வித்தியாசம் ரொம்ப முக்கியம், அதை கண்டுபிடிச்சிக்கலாம். நான் மேலே போய் பொது வித்தியாசம் கண்டுபிடிக்கிறேன். 5, 11, அதுக்கப்புறம் 17. இப்போ இது ஒரு கூட்டுத்தொடரான்னு கண்டுபிடிக்கணும். அப்போது 2வது உறுப்பு மொதல் உறுப்பால் கழிச்சா 11ல் 5 போச்சுன்னா 6ன்னு வரும். அடுத்தது 2வது உறுப்பை 3வது உறுப்பை 2வது உறுப்பால் கழிங்க. 17ல் 11 போச்சுன்னா 6ன்னு வரும். இந்த மாதிரி சமமாக வந்துருச்சுன்னா இது ஒரு கூட்டுத்தொடர். இந்த சமமாக வந்த எண் பொது வித்தியாசம். இந்த பொது வித்தியாசம் எனக்கு வேணும், எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டுங்க, ஒரே ஸ்டெப்பு தான், நல்லா கவனிங்க. இதுக்கப்புறம் ஒரு ப்ளஸ் போட்டுங்க. முதல் எண் எழுதிக்குங்க, நல்லா புரிஞ்சுக்குங்க. இது செகண்ட் டைப்பில் சொல்கிறேன். முதல் எண் முதல்ல எழுதிங்க, 5ன்னு இருக்கு, எழுதிக்கிட்டேன், ப்ளஸ்ஸு. அதுக்கு அடுத்ததா எத்தனையாவது உறுப்பு கேட்குறாங்க? 16வது உறுப்பு. என்ன உறுப்பு கேட்குறானோ அதில் ஒன்று கழிச்சுக்கோங்க. 16 கேட்குறானா, அப்போ நான் உங்களுக்கு புரியறதுக்காக இந்த கணக்கு எழுதுறேன். இந்த 16ல் 1 கழிச்சுக்கோங்க. கழிச்சுக்கிட்டு இதில் பொது வித்தியாசம் என்னவோ அதை பெருகுனா ஆன்சர் முடிஞ்சு போச்சு. பொது வித்தியாசம் 6, அவ்வளோதாங்க. இதான் முடிஞ்சு போச்சு. புரியுதா? தெளிவாக புரியுதா பாருங்க. அப்போது மறுபடியும் சொல்கிறேன், முதல் எண் எழுதிக்குங்க. அதுக்கப்புறம் ப்ளஸ்ஸு போட்டு எத்தனையாவது உறுப்பு கேட்குறானோ அதில் 1 கழிச்சு வச்சுக்கோங்க. கூடவே பொது வித்தியாசம் என்னவோ அதை பெருக்கிங்க. முடிஞ்சிச்சுப்பா. அப்போது 5 ப்ளஸ்ஸு 16ல் 1 போச்சுன்னா 15 × 6. போர்ட் மாஸ் விதி பிரகாரம் முதல்ல இந்த 2 நம்பரையும் பெருகிட்டு தான் கூட்டணும். 16 கூட 6 பெருகணும். அடக்கடவுளே, பெருகு தெரியாதே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. 15 கூட உங்களுக்கு 6 பெருகு தெரியலன்னா இங்கே பாருங்க, முதல்ல இந்த 6ன்னு இருக்குல்ல, அதுக்கு பக்கத்தில் ஒரு 0 போட்டுருங்க. 15 கூட பெருகத்துக்கு மெத்தேடு சொல்கிறேன். எந்த எண் 15ஆல் பெருகிறீங்களோ அந்த எண்ணுக்கு பக்கத்தில் ஒரு 0 போட்டுருணும். அதுக்கப்புறம் அதை பாதி ஆகணும். 60ல் பாதி 30. இதை கூட்டுங்க, 90. முடிஞ்சிடுச்சு, அவ்வளோதான். ஆடா, அப்போ 5 + 90. 90ஓட 5 கூட்டினா 95. முடிஞ்சு போச்சு. அடாடா, சூப்பருங்க. இதோ பாருங்க ஆன்சர். செம. புரியுதுங்களா? தெளிவாக புரியுதுங்களா? அவ்வளோதாங்க, ரொம்ப ஈஸி. சரிங்களா? என்ன கேட்டனா ஃபர்ஸ்ட் டைப்பு கூட செகண்ட் டைப் ஈஸி. கடகடன்னு பெய் கிடாச்சிட்டு போயிட்டே இருக்கலாம். இப்போ பாருங்க,
இதுவும் 10th ஓல்டு புக்கில் கொடுத்துருக்கான். நான் இது ஹோம்ஒர்க்காக கொடுக்குறேன். சப்போஸ் உங்களுக்கு புரியலனாலும் இது கீழே நிறைய சம் நான் நடத்த போகிறேன், அதை வச்சு தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? பட் இது ஹோம்ஒர்க் தான். ஏதாவது 6வது கணக்கு ஹோம்ஒர்க். 4,9,14 ப்ளஸ் இல்லை எக்ஸட்ரா என்ற கூட்டுத்தொடர் வரிசையில் 17வது உறுப்பை காண்க. அப்போ எனக்கு அவ்வளோ புரியலப்பா. ஓகே, இதை அப்படியே நீங்கள் வச்சுக்கோங்க. நான் அடுத்த கணக்கு ஒரு 2 கணக்கு நடத்திட்டு போகிறேன். இந்த ஹோம்ஒர்க் போட்டு சொல்லுங்கள். ஆப்ஷன் ஏ 83, ஆப்ஷன் பி 84, ஆப்ஷன் சி 85, ஆப்ஷன் டி 86 கொடுத்துருக்கான். மறக்காமல் கமெண்ட் பண்ணுறேங்க. இப்போ நான் இந்த கேள்விக்கு வந்துடுறேன். இதில் என்ன சொல்கிறோம் அப்படின்னு கேட்டால் 10th நியூ புக்கில் கொடுத்துருக்காங்க. -11, -15, -19 என்ற கூட்டுத்தொடர் வரிசையில் 19வது உறுப்பு காண்க அப்படின்னு சொல்லிட்டோம். இதில் மைனஸ்லாம் இருக்கேன்னு ஃபீல் பண்ணாதீங்க. நான் என்ன ஸ்டெப்பு சொல்லணும் அதை அப்படியே ஃபாலோ பண்ணால் ஈஸிங்க. ஃபஸ்ட்டு என்னென்னா, இதில் 19வது உறுப்பு கேட்டிருக்காங்க. சரிங்களா? இந்த மாதிரி ஏதாவது பர்டிகுலர் உறுப்பில் என்ன நம்பர் இருக்கும் அப்படின்னு கேட்டாங்கன்னா, ஃபஸ்ட்டு என்ன நம்பருக்கு 11 அதை எடுத்துக்கோங்க. என்ன எடுத்துக்கணும், அதுக்கப்புறம் ஒரு ப்ளஸ் குறி போட்டுக்கணும். அதுக்கு அடுத்ததாக எத்தனாவது உறுப்பு கேட்டிருக்கணும் அதில் ஒன்று கழித்து வச்சுக்கணும். 19ல் ஒன்று கழிச்சா 18. நான் ஒன்று உங்களுக்கு ஸ்டெப்பு போடுறேன். 19ல் ஒன்று கழிச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு பொது வித்தியாசம் என்னவோ அதை பிரிக்கணும். பொது வித்தியாசம் நான் இன்னும் கண்டுபிடிக்கல, போய் கண்டுபிடிச்சிக்கிறேன். 11 -15 -19. எஸ், இது வந்து ஒரு இவன் கூட்டுத்தொடர்னு சொல்லிட்டான். பட் நான் பொது வித்தியாசம் கண்டுபிடிக்கிறதுக்காக நான் என்ன பண்ணுறேன், 2வது உறுப்பை உறுப்பால் கழிக்கணும். இதை மாற்றிடாதீங்க. 2வது உறுப்பை உறுப்பால் கழிக்கணும். இந்த மாதிரி நிறைய மைனஸ் வச்சுன்னா அதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போடுங்க. நான் இங்கே போட்டே காமிக்கிறேன். 2வது உறுப்பு -15. இதை உறுப்பால் கழிக்கணும். அப்போ இந்த கழித்தல் குறி நம்ம ஃபார்மேட்டில் இருக்குது, அதை போட்டுக்கிட்டேன். அது -11 இருக்குது, அதனால பிராக்கெட் 11 போட்டுக்கணும். புரியுதா? ஏன்னா நிறைய பேர் இதில் மிஸ் பண்ணுறீங்க, அதுதான் நான் சொல்கிறேன். 2வது உறுப்பை உறுப்பால் கழிக்கணுங்க. இதான் ரூல். ஓகேவா? அப்போ 2வது உறுப்பு -15, அதை எழுதிக்கிட்டேன் -15. அடுத்தது இது உறுப்பால் கழிக்கணும்ல, நம்ம ரூலில் அந்த கழித்தல் போட்டுக்கிட்டேன். பட் இங்கே உறுப்பு -11 இருக்குது, அதை நான் இப்படி ப்ராக்கெட்டில் வச்சுருக்கேன். ஏன்னா உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆகாமல் இருக்கும் இல்லையா, அதுக்காக. இப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸாக மாறிடும். அப்போது -15ல் +11 போனால் அவ்வளோதான். இப்போ புரியுதுங்களா? தெளிவாக புரியுதா? ஸோ அவ்வளோதான், டக்குன்னு போட்டுடலாம். -4. சரியா? அப்போது பொது வித்தியாசம் 4. நீங்கள் இதையும் அதே மாதிரி போட்டு பாருங்கள், அதான் வரும். சரிங்களா? ஸோ இது கூட்டுத்தொடரான்னு கொடுக்கலன்னா நம்ம அதெல்லாம் ட்ரை பண்ணி பார்த்து சமமாக வருதான்னு பார்க்கணும். பட் அவன் கூட்டுத்தொடர்னு சொல்லிட்டானா 2வது உறுப்பு உறுப்பால் கழிச்சு அதான் பொது வித்தியாசம் போட்டு போயிட்டே இருங்க. ஏன்னா அது கரெக்டாக இருக்கும். ஏன்னா அவன் கூட்டுத்தொடர்னு சொல்லிட்டான். ஓகே, புரிஞ்சிச்சா? இப்போ இந்த இடத்துல -4 அப்படின்னு போட்டுக்கிறேங்க. இது பாருங்கள், இது ஒவ்வொரு ஸ்டெப்பு உங்களுக்காக போடுறேன். -11 +18. ஏன்னா 19ல் ஒன்று போச்சுன்னா 18, இதாக கூட -4 பெருக்கணும். முதல்ல பெருக்கணும், அதுக்கப்புறம் தான் கூட்டணும். இதான் போர்ட் மாஸ் சொல்கிறாப்புல. அப்போது 18 கூட நீங்கள் என்ன பண்ணுங்கள், 18 போட்டு 36, 34, 32, 72 முடிஞ்சு போச்சு. -72 வருமா? அப்போ -11 -72. புரியுதா நான் போட்டது? நல்லா கவனிங்க. இப்போது இது ப்ளஸ் குறி இருக்குது. இந்த 18 -4ஆல் பெருக்கினா 72, -72ன்னு வரும். அப்போ இங்கே என்ன ஆகுது, -11 -72 கூட்டுங்க. 72 கூட -11 கூட்டினா -83 அப்படின்னு கிடைக்கும் ஆன்சர். ஒன்றுமே கிடையாது, ஸ்டெப்பு ரொம்ப ஈஸி. இன்னும் இந்த மைனஸ்லாம் இருக்குது தான் நீங்கள் அப்படியே பேபே முடிச்சுட்டு இருக்கீங்க. மற்றபடி ரொம்ப ரொம்ப எளிமையான கேள்வி. புரியுதுங்களா? புரியுதா? அடுத்த கேள்வி போலாமா? அடுத்த கேள்வி இங்கே பாருங்க. 2,3 1/2, 5,6 1/2 என்ற கூட்டுத்தொடர் வரிசையில் 21வது உறுப்பை காண்க. இது வந்து 23/7/2023 டிஎன்பிசியில் கேட்டுட்டான். சரிங்களா? இதில் என்ன ஒரு பிரச்சனைனா, இந்த நடுவில் கலப்பு பின்னத்தில் இருக்குங்க. கலப்பு பின்னத்தில் எந்த ஒரு கணக்கும் போட முடியாது. நம்ம என்ன பண்ணணும், அதை பின்னமாக ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு மாற்றணும். சரிங்களா? அது எப்படி மாற்றலாம்? அதை பாருங்க. முதல்ல 3 1/2 இது ஒரு கலப்பு பின்னம். இதை நான் பின்னமாக மாற்றணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா, கீழே இருக்கிற 2 சைடில் இருக்கிற 3 கூட பெருகணுங்க. 1 3 3 ஈர் 3 6ன்னு வரும். இப்போது இந்த 6 இங்கே ஒரு நம்பர் தனியாக இருக்குல்ல 1, இதை கூட கூட்டிக்கணும். அப்படி கூட்டினா 7/2ன்னு வரும். அவ்வளோதான். ஸோ கலப்பினத்தை பின்னமாக மாற்றிட்டேன்.
3 1/2ன்னு இருக்கு. ஸோ இங்கே கீழே இருக்கிற எண் சைடில் இருக்கிற நம்பராக கூட பெருகணும். இது ஒரு ப்ரொசீஜர். பெருகி வரக்கூடிய விடியாக கூட இங்கே தனியாக இருக்குது பாருங்க, அந்த நம்பராக கூட கூட்டிக்கணும். அப்படி கூட்டினா 7/2ன்னு வரும். சரிங்களா? இப்போ நான் எழுதுகிறேன் பாருங்க. இங்கே ஃபஸ்ட்டு எண் 2, ரெண்டாவது எண் 7/2. இப்போ மூணாவது எண் நமக்கு தேவையில்லை, ஏன்னா இவன் கூட்டுத்தொடர்னு சொல்லிட்டான். அப்போ எனக்கு தேவை 2 எண் போதும். கரெக்டாக புரியுதா? ஏன்னா பொது வித்தியாசம் கண்டுபிடிக்க. இது வரைக்கும் உங்களுக்கு புரியுதுங்களா? சூப்பருங்க. இப்போ ஃபஸ்ட்டு என்னென்னா 21வது உறுப்பு கேட்குறான். அப்போ முதல் எண் 2 அதை எடுத்துக்கங்க. அதுக்கப்புறம் ஒரு ப்ளஸ் போட்டுங்க. அதுக்கடுத்தது என்ன உறுப்பு கேட்டிருக்கான்? 21வது உறுப்பு. அதில் ஒன்று கழிச்சுக்குங்க. 21ல் 1 கழிச்சா 20ன்னு வரும். இதை வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் பொது வித்தியாசத்தை பெருங்க. அவ்வளோதாங்க, முடிஞ்சு போச்சு. சொல்கிறது புரியுதா? முதல் எண்ணு இப்போ என்ன உறுப்பு எத்தனாவது உறுப்பு கேட்குறானோ அதில் ஒன்று கழிச்சுக்கணும். 21வது உறுப்பு கேட்குறான், அதில் ஒன்று கழிச்சா 20 வரும். அடுத்தது பொது வித்தியாசம். இதை செஞ்சால் சுருக்குனா ஆன்சர். அவ்வளோதான். புரியுதா? இப்போ பொது வித்தியாசம் கண்டுபிடிக்கணும். பொது வித்தியாசம்னா இவன் கூட்டுத்தொடர்னு கொஸ்டினில் கொடுத்துட்டான். அப்போது ரெண்டாவது என்ன முதல் என்னால் கழிச்சாவே நமக்கு என்ன கிடச்சிடும்? பொது வித்தியாசம் கண்டுபிடிச்சிடலாம். புரியுதா? இது ஒரு சின்ன ஸ்டெப்பு தான். இங்கே எழுதுகிறோம் பாருங்க. நம்ம பாட்டு நீட்டாக எதுவும் இடம் இல்லை, இங்கே எழுதலாம். என்ன இருக்குன்னா 7/2 ரெண்டாவது உறுப்பு. இதில் உறுப்பு 2 கழிக்கணும். கரெக்டா? இதுவும் ஒரு கலப்பு பின்னம் தான். இந்த மாதிரி இருந்தாலும் என்ன பண்ணணும்னா இங்கே பாருங்க, இந்த கீழே இருக்கிறது சைடில் இருக்கிற நம்பராக கூட பெருகணும். 2 2 4ன்னு வரும். இப்போ இங்கே மைனஸ் இருக்குல்ல பிட்வீனில், அப்போ 7 4யும் கழிக்கணும். 7ல் 4 போனால் 3/2ன்னு வரும். இது அங்கே பொது வித்தியாசம். புரியுதா? ஒரு பிரச்சனையும் இல்லை. தெளிவாக புரியுதுங்களா? சூப்பருங்க. இப்போ என்ன பண்ணுங்க, டைரெக்டாக இங்கே என்ன இருக்குது பாருங்க, 3/2. கரெக்டாக இந்த 3/2 போட்டுருங்க. சுருகுனா ஆன்சர். இந்த ஒர்க்கு தான், சைடு ஒர்க்கு தாங்க இந்த கணக்கு. மற்றபடி ரொம்ப ஈஸி. இந்த 2க்கு கேன்சல் 10ன்னு வந்துருமா? இங்கே பாருங்க 20 ஒரு 3 பேருக்குன்னா என்ன வரப்போகுது? 1 3 3 2 3 6 60 அப்படின்னு வருதா? இருங்க, இதோ ஒன்று தப்பு பண்ணுறமே, 1 செகண்டு. நான் போட்டதான் தப்பு. அதாவது இங்கே பாருங்க, இதை அடித்தா இங்கே பாருங்க, இதை அடித்தா 10ன்னு வந்தா 10 கூட 3 பேருக்குன்னா 30 வருமா? இங்கே 2 என் பேருக்கு நாங்கள் கூட்டணும்ல, 2 கூட்டினா 32. அவ்வளோதான். ஆமாம்பா. இது முக்கியங்க, தெளிவாக போட்டுங்க. இது பாருங்க, இது ஒன்று அழிச்சிட்டு கூட நான் மறுபடியும் போடுறேன். நம்ம எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டல. இப்போது நீங்கள் இந்த கணக்கு பொறுத்த வரைக்கும் சைட்டில் கண்டுபிடிக்க போகிறீங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், முதல் எண் 2, ரெண்டாவது எண் 7/2ன்னு வரும். கரெக்டாக 2 எண் நான் வச்சுக்கிட்டேன், ஏன்னா இது கலப்பின்னத்தில் இருக்க தலைப்பின்னமாக மாற்றிக்கிட்டேன். இதுக்கு பொது வித்தியாசம் கண்டுபிடிச்சா என்ன வருதுன்னு பார்த்தா 3/2ன்னு வந்துச்சு. கரெக்டாக? ஸோ பொது வித்தியாசம் பார்த்தாச்சு. இப்போ என்ன கேட்குறான்? முதல் எண் 2, அதுக்கு பக்கத்தில் ப்ளஸ் குறி போட்டு எத்தனையாவது உறுப்பு? 21. அதில் ஒன்று கழிங்க, 20ன்னு வரும். அதை போட்டுங்க. நெக்ஸ்ட்டு பொது வித்தியாசம் என்னவோ அதை பெருக்குங்க, 2/3. அவ்வளோதாங்க. ஸோ இதெல்லாம் மனசுலேயே போட்டால் போட்டுடலாம். இந்த 2க்கு கேன்சல் 10ன்னு வருமா? 10 3 30ன்னு வருமா? இங்கே ப்ளஸ் இருக்கு இல்லையா 2, அப்போ 32. அவ்வளோதான் ஆன்சர். ஓகேங்களா? ஒரு செகண்டில் போடுறது தான், பட் குழப்பிக்காமல் போட்டால் ரொம்ப ஈஸி. உங்களுக்கு புரியுதுங்களா? கான்செப்ட் புரியுதுங்களாப்பா? ரைட்டு. அடுத்தது எனக்கு பார்க்கலாமா? அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இருங்க, இதை அழிச்சிட்றேன். இதை அழிச்சிட்டு தான் உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்கும். இங்கே பாருங்கள், ஒரு சினிமா அரங்கின் முதல் வரிசையில் 20 இருக்கைகளும் மொத்தம் 30 வரிசைகள் உள்ளன. அடுத்தடுத்த ஒவ்வொரு வரிசையிலும் அதற்கு முந்தைய வரிசையை விட 2 இருக்கைகள் கூடுதலாக உள்ளது. இப்போ கடைசி வரிசையில் எத்தனை இருக்கைகள் இருக்கும் அப்படின்னு 10th நியூ புக்லையும் 2021 டிஎன்பிசிலையும் கேட்டிருக்கான். இது ரொம்ப ஈஸி, பக்கா போடலாம். எப்படி சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சினிமா தேட்டர் இருக்குங்க. ஃபஸ்ட்டு வரிசையில் 20 பேர் உக்காந்துட்டு இருக்காங்க, 20 சீட் இருக்குது. மொத்தம் வந்து 30 சீட் இருக்குன்னு சொல்லிட்டான். புரியுதுங்களா? இது பாருங்க, நான் மறுபடியும் சொல்கிறேன், நல்லா புரிஞ்சுங்க. வரிசையில் 20 சீட் இருக்கு. ஓகேவா? கடைசி வரிசையில் எண்டில், அதாவது 30 மொத்தம் இருக்குதுன்றான். நல்லா புரிஞ்சுக்கணும். முதல்ல 2 3 4ன்னு இதே மாதிரி 30 வரிசை இருக்குன்னு சொல்கிறான். அதான் ஃபர்ஸ்ட் லைன். இங்கே பாருங்கள், ஒரு சினிமா அரங்கில் முதல் வரிசையில் 20 இருக்கை இருக்கு, மொத்தம் 30 வரிசை இருக்கு. அப்போ மொதல் வரிசை, 2வது வரிசை, 3வது வரிசை, 4வது வரிசை, 30வது வரிசை. ஓகேவா? ரைட். இதில் மொதல் வரிசையில் 20 இருக்குன்னு சொல்லிட்டான். அடுத்த லைனில் என்ன சொல்றான்னா, இதுக்கு இப்போ பாருங்க, அடுத்தடுத்த ஒவ்வொரு வரிசையிலும் அதுக்கு முந்தைய இருக்கையை விட 2 அதிகமாக இருக்குன்றான்.
அப்போ மொதல் வரிசையில் 20 இருக்குன்னா இப்போ 2 அதிகமாக அடுத்த வரிசையில் இருக்கும் 22. இப்போ ரெண்டாவது வரிசையில் 22 இருக்குன்னா இதை விட 2 அதிகமாக இருக்கும், அப்போ 24. புரியுதா? இதே மாதிரி இப்போ 30வது வரிசையில் எத்தனை இருக்கை இருக்கும், எத்தனை பேர் இருப்பாங்க அப்படின்னு கேட்குறான். புரியுதா? கொஸ்டின் தெளிவாக புரியுதுங்களா? ரைட்டுங்க. அப்போ இவன் என்ன கேட்குறான், 30வது வரிசையில் எத்தனை பேர் இருப்பாங்க. இப்போ எப்படி சொல்லலாம்னா இதே மாதிரி தான் 21வது உறுப்பில் 21வது உறுப்பை காண்க அப்படின்னு சொன்னா இல்லையா, அதே மாதிரி இப்போ 30வது உறுப்பை காண்க அப்படின்னு சொல்கிறான். ஏன்னா முதல் வயசில் 20, ரெண்டாவது வயசில் 22, மூணாவது வயசில் 24, இதே மாதிரி 30வது வயசில் இத்தனை பேர் இருப்பான். புரியுதா? அப்போ போன டைப்பு தானே, கரெக்டா? சூப்பருங்க. அப்போது ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம், மொதல் நம்பர் எழுதிக்கணும். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணிக்கணும், ஒரு ப்ளஸ் போட்டுக்கணும். எத்தனாவது உறுப்பு கேட்குறான், 30வது. அதில் 1 கழிச்சுக்கணும். அப்போ 30ல் 1 கழிச்சா 29ன்னு வரும். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும்னா பொது வித்தியாசத்தை பெருக்கணும். பட் பொது வித்தியாசம் ஒன்றும் கண்டுபிடிச்சிடலாம். இப்போ பாருங்கள், ரெண்டாவது உறுப்பை மொதல் உறுப்பால் கழிச்சா 22, 20ஆல் கழிச்சா 2 வரும். அதே மாதிரி மூணாவது உறுப்பை ரெண்டாவது உறுப்பால் கழிச்சா 24, 22ஆல் கழிச்சா 2ன்னு வரும். இது மாதிரி வந்தால் இது ஒரு கூட்டுத்தொடர். இந்த சேம் நம்பராக வந்துச்சுல இந்த 2, இதுதான் பொது வித்தியாசம். அதை இங்கே பெருக்கிங்க, முடிச்சு பாருங்க. இது ஒன்றுமே இல்லைங்க. 29 2 முறை போடுங்க. 29 2 முறை போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்னு பார்த்தா 58ன்னு வரும். கரெக்டாக? கூட ஒரு 20 கூட்டணும். அப்போ 58ஓட 20 கூட்டினா 78. பாருங்க, பர்ஃபெக்டாக வந்திருக்கு. ஆத்தாடி ஆத்தா, அவ்வளோதாங்க. சிம்பிளான கணக்கு தான், கண்டிப்பாக புரியும் நம்புகிறேன். அடுத்து எனக்கு போலாமா? அடுத்தது 10வது கேள்வி. 10வது கேள்வியில் என்ன சொல்கிறான் அப்படின்னு கேட்டால் 16, 11, 6, 1 எக்ஸட்ரா என்ற கூட்டுத்தொடர் வரிசையில் -54 என்பது எத்தனையாவது உறுப்பு அப்படின்னு 10th நியூ புக்கில் கேட்டிருக்கான். இது கொஞ்சம் நல்லா கவனிங்க, இது ரொம்ப ஈஸிங்க. அதாவது இப்போ போன கணக்கில் 30வது வரிசையில் எத்தனை பேர் இருக்கான்னா 78 பேர் இருக்கான்னு சொல்லிட்டோம். அடுத்தது அதுக்கு முந்தின கணக்கில் 21வது வரிசையில் எத்தனை பேர் இருக்காங்கன்னா 32 பேர் இருக்கான்னு சொன்னோம். அதுக்கு முந்தின வரிசையில் 19வது வரிசையில் எத்தனை பேர் இருக்காங்கன்னா -83 பேர் இருக்காங்கன்னு நம்ம பார்த்தோம். ஆனால் இந்த கணக்கில் என்ன கேட்டிருக்காங்கன்னா மொதல் வரிசையில் 16, ரெண்டாவது வரிசையில் 11, மூணாவது வரிசையில் 6, நாலாவது வரிசையில் 1, இப்படியே போதுங்க. அப்போது -54 பேர் ஒரு வரிசையில் உட்கார்ந்துட்டு இருக்கான். அது எந்த வரிசை, எத்தனையாவது உறுப்பு அப்படின்னு கேட்குறான். புரியுதா? அப்போது போன கொஸ்டினில் இது பாருங்க, இதை வச்சு சொல்கிறேன். 21வது உறுப்பில் 32 பேர் இருக்குன்னு சொன்னா இல்லையா, இது எப்படி மாற்றிட்டான்னா இங்கே பாருங்கள் 2, 3/2, 5ன்னு இந்த மாதிரி வரிசை இருக்குது. இதில் 32ன்ற நம்பர் எத்தனையாவது வரிசையில் இருக்குன்னு கேட்டிருக்கான். அப்போது இதில் கொஸ்டினாக கேட்டவன் அதில் ஆன்சரை கொடுத்துட்டு கொஸ்டினை கேட்டிருக்கான். கரெக்டாக புரியுதுங்களா? கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? சூப்பருங்க. அப்போ இதுக்கு எப்படி சார் போடலான்னா ரொம்ப ஈஸி. நான் ஆப்ஷன் வச்சு போடுறேன். இப்போ முதல் நம்பர் 16, ஆமாவா? அடுத்தது ப்ளஸ்ஸு போட்டுக்கிறேன். இதில் எத்தனையாவது உறுப்பு, இப்போ போன கணக்கில் 30வது உறுப்புன்னா 30ல் 1 கழிச்சு போட்டுக்கிட்டோம். இதில் உறுப்புன்றது ஆப்ஷன் இருக்குது. இது 14வது உறுப்பா, 15வது உறுப்பா, 18வது உறுப்பா, 16வது உறுப்பான்னு ஆப்ஷன் இருக்குது. நமக்கு ஆப்ஷன் இருக்க வரைக்கும் ஈஸிங்க. இப்போ நம்ம ஜஸ்ட்டு இந்த 54ன்றது எந்த உறுப்பில் வருதுன்னு கண்டுபிடிக்க போகிறோம். உதாரணத்துக்கு நான் 15 எடுத்துக்கிறேன். இப்போ ஆப்ஷன் பி 15 எடுத்துக்கிறேன். அப்போது 15ன்னா அந்த 15ன்ற உறுப்பில் 1 கழிச்சுக்கணுமா? எப்படின்னா இங்கே பாருங்கள், இதை மாதிரி தான். இப்போ 21வது உறுப்புனா அந்த 21ல் கழித்து நம்ம என்ன பண்ணோம், பொது வித்தியாசத்தை பெருகணும். அதே மாதிரி தான் இப்போ நான் 15ன்னு எடுத்துக்கிறேன். அப்போ 15ல் 1 கழித்து பொது வித்தியாசத்தை பெருகணும். கரெக்டாக? இது வரைக்கும் புரியுதா? இது வரைக்கும் புரியுதுங்களா? ஜஸ்ட்டு நான் ஆப்ஷன் வச்சு ட்ரை பண்ணுறேன். ஓகேவா? இப்போ பொது வித்தியாசம் எவ்வளோன்னா அங்கே பாருங்கள், இது கூட்டுத்தொடர்னு சொன்னதால் ஜஸ்ட்டு ரெண்டாவது உறுப்பை மொதல் உறுப்பால் கழிச்சுக்கிறேன். அப்போ ரெண்டாவது உறுப்பு 11, மொதல் உறுப்பு 16. அப்போ 11ல் -16 போனால் -5ன்னு கிடைக்கும். இந்த -5 இங்கே பெருக்கிறேங்க, முடிஞ்சிருச்சு. இது வரைக்கும் புரியுதுங்களா? ரைட். இப்போ பாருங்கள் அடுத்த ஸ்டெப்பு. அப்போ 16 + 15ல் 1 போனால் 14 × -5.
முதல்ல 5 கூட 14 பெருகிடுவோம். 5 கூட 14 பெருக்கினா எவ்வளோ வருது? நீங்கள் இது தெரியலனா கூட இப்படி போட்டுருங்க. 5×5 50, 4×5 20, கூட்டினா எவ்வளோ வருது பாருங்க. 5×5 50, 4×5 20, -70, -70. சூப்பரு. இப்போ கூட இங்கே என்ன இருக்குது? 16 இருக்குது. கழிங்க. -70ல் +16 போனால் -54ன்னு தெளிவாக வருது. அப்போ ஆப்ஷன் பி தான் சரியான விடை. சப்போஸ் சொல்லலாம் அடுத்த ஆப்ஷன் வச்சு ட்ரை பண்ணிக்கலாம். நார்மல் மெத்தடோட இது ஈஸிங்க. ஓகேவா? புரியுதுங்களா? தெளிவாக புரியுதா? முதல் நம்பர் எடுத்துக்கிட்டேன். ஆப்ஷனில் இப்போ 15 எடுத்தால் அந்த 15ல் ஒன்று கழிச்சு 14 வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் பொது வித்தியாசம் கண்டுபிடிச்சிட்டா -5 அதை பெருக்கிறேன். சுருகுனா எனக்கு 54 வந்தால் ஆன்சரு, இல்லைனா அடுத்த ஆப்ஷனுக்கு தாவிடுவேன். அவ்வளோதான். இது ஒரு பெரிய ஸ்டெப் இல்லை. புரியுன்னு நினைக்கிறேன். சரிங்களா? இதுவே 35 நிமிஷம் ஆயிடுச்சு. பட் இந்த கணக்கெல்லாம் புது கணக்கு 2 டைப் புரியுன்னு நினைக்கிறேன். இப்போ நான் 3வது டைப் வந்து நடு உறுப்பு கேட்டிருக்கான். நடு உறுப்புக்கு நமக்கு இப்போ என்னென்னா 2 மெத்தடும் தெரிஞ்சுக்கணும். டைப் 1ம் டைப் 2ம் தெரிஞ்சால் இது ரொம்ப ஈஸிங்க. இப்போ இவ்வளோ நேரம் பார்த்தா டயர்ட் ஆகிடுவீங்க. நான் என்ன பண்ணுறேன், அடுத்த பகுதி இன்னும் 1 மணி நேரத்தில் இல்லை இன்றைக்கே அடுத்த வீடியோ போடுறேன். இதோட அடுத்த இந்த நடு உறுப்பை பற்றி அதில் பார்த்துக்குங்க. கண்டிப்பாக புரியும்னு நம்புகிறேன். அடுத்த பாட்டில் சந்திக்கலாம். பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்.